இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இன்னைக்கு நம்ம கட்டாயமா பார்க்கணுமா? இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் வரலட்சுமி நோம்பு வராமையா போயிட போகுது. நீ வேணும்னா இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் கும்பிட்டுக்கலான்னு ஈஸியா சொல்லிடுவேன். ஆனா என்னால முடியல. ஏன்னா நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி. கல்யாணம் ஆனவங்க எல்லாரும் அவங்க புருஷன் நல்லா இருக்கணும்னு பூஜை பண்ணி அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கும் போது எனக்கு மட்டும் உன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு ஆசை இருக்காதா? சரி வா, சீக்கிரம் சாமி கும்பிடுவோம். டைம் ஆகுது, வா. அண்ணா, ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்க. அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வரான்டா. வரட்டும், நீங்க கம்முனு நான் பாத்துக்கிறேன். சார் சார் உங்களதான். என்னையா? வாங்க சார். காரு நம்மளுங்களா? ஆமா. இல்ல வண்டி பஞ்சரான மாதிரி இருக்கு. பஞ்சரா? ஓ ஷட். பக்கத்துல ஏதாவது ஒர்க் ஷாப் இருக்கா? 5-6 கிலோமீட்டர் போனோம். 5-6? ஐயோ, ஃபர்ஸ்ட் டைம் உட்பியோட கோயிலுக்கு வந்தேன். இன்னைக்குன்னு பார்த்து இப்படி ஆயிடுச்சு. சார் உங்க நிலைமை எங்களுக்கு புரியுது சார். நாங்க வேணா பக்கத்துல யாராவது பஞ்சர் ஓட்டுற இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரட்டுமா? ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. போயிட்டேன். எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துடுறேன். உங்களுக்கு ஏதாவது காசு வேணா கூட கொடுத்துடுறேன். நாத்தல நீ இப்பதான் பிரதர் உரிமையா கூப்பிட்டு காசு குத்தா அசிங்க பத்திர நீ போத்தல. ஓ சாரி பிரதர், நான் சொன்னது தப்பு. ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க. சரி 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 சார், நீங்க போயிட்டு வாங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கவலைப்படாம போய் சாமி கும்பிடுங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ பிரதர். வரேன் பிரதர். தேங்க்ஸ். பாய் சார். சக்சஸ். அவனெல்லாம் பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடியே கட்டிக்க போற பொண்ண வெளியெல்லாம் கூட்டின்னு போறான். ஆனா இங்க சில பேருக்கு கட்டின பொண்டாட்டிய வெளியெல்லாம் கூட்டின்னு போகணும்னு தோணவே மாட்டேங்குது. ஏங்க நீங்க என்னங்க சம்பந்தம் எல்லாம் என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, இப்ப நீங்க யார சொல்லிட்டு இருக்கீங்க? நான் உன்னதான் சொல்லிடுறேன். என்ன எங்கேயாவது வெளியே கூட்டின்னு போகணும்னு உனக்கு தோணிருதா? ஏங்க இப்ப கூட உங்களை ஷாப்பிங் கூட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அப்படியே ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டு எல்லாம் வந்தோம்ல. நான் சொல்ற வெல்ல வேற, நீ கூட்டின்னு போனது வேற. ஆக மொத்தத்துல ரெண்டும் வேற வேற வேற. வேற என்ன குழப்பறாங்க? என்னங்க கன்ஃபியூஸ் பண்றீங்க? ஆமா, இங்க இருக்கிற ஜவுளி கடைக்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கும் கூட்டின்னு போயிட்டு அது வேற பெருசா வெளியே கூட்டின்னு போனான்னு பீத்துக்கு நிறுறா. சரி, அப்ப வேற எங்கேயாவது கூட்டு போகணும்னு சொல்றீங்க? அது வெளியனா எங்கேயாவது வெளியூருக்கு ஹனிமூன் போயிட்டு வரலாமா? எம்மா எம்மா. ஐயோ ஓ பா. ஐயோ டாட், யார் இவங்க? ஐயோ டாட், சொல்லுங்க கொஞ்சம். ஐயோ யாரா நீ? ஐயோ டாட், டாட் காப்பாத்துங்க. ஐயோ 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 நிறுத்துங்க. ஐயோ இருங்க, அவன் என் தம்பிங்க. தம்பியா? ஐயோ அப்பா. டேய் சரவணா, என்னடா கல்யாணத்துக்கு முந்தின நாள் தான் வரும்னு சொன்ன, ஆனா திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குற? டாட், நான் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நான் நினைச்சேன். ஆனா இவங்க இப்படி ஆடி பின்னிட்டாங்க. யார் டாடி இந்த ஸ்ட்ராங் லேடி?
இவ பேரு சத்யா, பிரபுவோட வைஃப். உனக்கு அண்ணி. ஓ நைஸ். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்பா வாங்கினதுக்கு அப்புறம் தான் இப்ப நம்புறேன். ஏய், ஏங்க என் சௌமியோட கூட பிறந்த அண்ணன் ஃபாரின்ல இருந்தான். இப்ப சௌமியா கல்யாணத்துக்காக வந்திருக்கான். டேய் நீ இன்னும் மாறவே இல்லையா? ஆல்வேஸ். சின்ன வயசுல இருந்தே இவன் இப்படிதாங்க. டிஃபரெண்டா பண்றான்னு ஏதாவது ஒரு செட்டப் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஓ அப்படியா? ம். நல்ல வேலை நான் வியாடியில. என்னது எவியா அடிக்கலையா? இதுக்கு மேல எவியானா எப்படி? இந்த வலி போகவே 1 வீக் ஆகும். சரவணா மேல வா. ஓகே டாட், பாய். ஆமா, நீ ஏன் எதுவும் பேசாம சைலண்டா இருக்க? நீ இப்படி இருக்கிற ஆள் கிடையாது. கல்யாணம் ஆக போகுதுங்கிற நர்வஸா? பை த பை, பெரிய பணக்கார மாப்பிளையா பிடிச்சிட்ட. குட், அப்படிதான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நீ மட்டும்தான் ட்ரெண்ட்ல இருக்க. Keep it up. பணம் மட்டும் இருந்தா போதாது சரவணா. எனக்கு வரப்போற மாப்பிள்ள என் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா இருக்கணும். சௌமியா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீ சின்ன பொண்ணு, அத பிராக்டிகல் புரியாம பேசிக்கிட்டு இருக்க. பிளடி இந்தியன்ஸ் நம்மள கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஆனா நீ படிச்ச பொண்ணு, கன்ஃபியூஸ் ஆகாதம்மா. பணம் இருந்தா போதும், நம்மளுக்கு கிடைச்ச வாழ்க்கை பிடிக்க ஆரம்பிச்சிரும். சிம்பிள். ஐ திங்க் யூ காட் எ பெட்டர் சாய்ஸ். இந்த வேர்ல்ட்ல நம்ம சந்தோஷமா வாழ்றதுக்கு மணி மட்டும் இருந்தா போதும். ஓ ஷிட், எனக்கு டைம் ஆச்சு. நான் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட வீடியோ சாட் பண்ணோம். ஓகே பாய். இவனாவது என்ன புரிஞ்சுப்பான்னு நினைச்சேன். இவன் அப்பாவுக்கு மேல இருக்கான். பிரபு, நான் உன்னை மட்டும் தான் வர சொன்னேன்.